அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த காணொளியின் மூலமாக நாம் உங்களிடம் பேசியிருக்கிற தலைப்பு ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு நமக்கு மத்தியில் அதிகமாக சர்ச்சையாகக்கூடிய ஒரு விஷயம்தான் இரவு தொழுகை. ரமலானுடைய தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும்? அது இரவில் இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையா அல்லது தஹஜ்ஜத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகையா? தஹஜ்ஜத் என்பது வேறா? இரவு இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய கியாமுல் லைல் அல்லது தராவீஹ்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகை என்பது வேறா என்கிற இந்த தலைப்பு தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ரமலானுடைய காலத்திலே இது அதிகமாக வருடந்தோறும் சர்ச்சையாகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பை நாம் எடுப்பதற்கு காரணம் என்ன? இதன் மூலமாக நாம் மார்க்கத்தை அறிந்து புரிந்து ரமலானில் ஒரு யதார்த்த சிந்தனையோடு, தெளிவான சிந்தனையோடு ரமலானை அடைந்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். குழப்பத்திற்கு மத்தியில் இருந்து விடாமல் தெளிவாக நிம்மதியாக ரமலானை நாம் அடைய வேண்டும். அதில் நாம் ஒரு தெளிவை பெற்று ரமலானுடைய அமல்களை சீராக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்போ தலைப்புக்குள் நாம் வருவோம். ரமலானுடைய இந்த இரவு தொழுகை பொறுத்தவரையில் இதற்கென்று பல பெயர்கள் இருக்கிறது. எல்லாமே ஒரே தொழுகை தான். தராவீஹ் என்று சொல்லக்கூடிய பெயரும் உண்டு, அதே போல் தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய பெயரும் உண்டு, அதே போல் கியாமுல் லைல் சொல்லக்கூடிய பெயரும் உண்டு. அன்பார்ந்தவர்கள், இதற்கெல்லாம் பெயர்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நேரங்களை பொறுத்து, அது தொடர்புடைய அந்த அம்சங்களை பொறுத்து தான் பெயர்கள் மாறுபடுகிறது. மாறாக இந்த தொழுகை என்பது வெவ்வேறு தொழுகை கிடையாது. இன்றைக்கு சொல்லக்கூடிய சில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் இவைகளை பிரிக்கிறார்கள். இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை தான் தராவீஹ். தஹஜ்ஜத் நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை என்பது தஹஜ்ஜத் தான், அது தராவீஹ்ல வராது. இரண்டு பிரிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு நாம் சில சான்றுகளை, ஆதாரங்களை முன்வைத்து பார்க்கும் பொழுது இந்த தொழுகைகள் அனைத்துமே ஒன்று தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பொழுதுமே தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், அதாவது தூங்கி எழுந்து தொழுவார்கள். தூங்கி எழுந்து தொழுவதற்கு தான் தஹஜ்ஜத் என்று சொல்லப்படும். அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக தஹஜ்ஜத் நேரத்தில், அதாவது இரவினுடைய கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவராக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இரவுடைய கடைசி நேரம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி பாவ மன்னிப்பை யார் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லி நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய கடைசியில் தொழுதிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதே இரவினுடைய கடைசியில் தான் பள்ளிக்கு போகிறாங்க. வீட்டில் தொழுதுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதே தஹஜ்ஜத் தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் ஜமாத்தாக தொழ வைத்தார்கள். நம்ம செய்தி நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு வராங்க. பள்ளிக்கு சஹீஹ் புகாரி அவர்களுடைய செய்தி. அப்போ பள்ளிக்கு பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்த இந்த கூட்டாக தொழக்கூடிய தொழுகை முறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்கிற செய்தி அடிப்படையாக வைத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது பள்ளியில் இஷாவுக்கு பின்னால் மக்கள் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு இமாமை நியமித்து சிறு சிறு குழுக்களாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துவிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தனித்தனியாக தொழ வேணாம், ஒரே இமாமை நியமித்து நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ அதே போல சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இரவினுடைய ஆரம்பத்தில் இஷாவுக்கு பின்னால் நின்று தொழுவதை காட்டிலும் தூங்கி எழுந்து இரவின் கடைசியில் தொழுவது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையும் தஹஜ்ஜத் நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையும் இரண்டும் ஒன்றாக இருந்த அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் இஷாவுக்கு பின்னாலும் தொழுவுங்க, தஹஜ்ஜத்லையும் தொழுவுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தொழுகையை இதனுடைய நேரத்தை தஹஜ்ஜத் நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்கள், அதைத்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த தொழுகை என்பது ஒரே தொழுகை தான். இஷாவுக்கு பிறகு பொதுவாக இரவில் தொழுவதால் அதற்கு இரவு தொழுகை என்று பெயர் வந்துள்ளது. அதே போல் கியாமுல் லைல்னு சொன்னால் இரவில் நின்று வணங்குதல் அப்படி அர்த்தம். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே அதிகமாக நின்று வணங்கியிருக்கிறாங்க. யார் ரமலானில் நின்று வணங்குவாரோ அப்படிங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நின்று வணங்குதல் என்கிற அந்த வாசகத்தை மையமாக வைத்து தான் கியாமுல் லைல்னு பெயர் வந்துச்சு. கியாமுல் லைல்னா இரவில் நின்று வணங்குதல்னு அர்த்தம். அப்போ இது தனி தொழுகை கிடையாது. அந்த பேர் வருவதற்கு இந்த ஒரு காரணம் இருக்கிறது. அதே போல் தஹஜ்ஜத்னு சொன்னால்
தூங்கி எழுந்தான் அப்படிங்கிற அர்த்தம். அரபி மொழியில் வந்து இலக்கணத்தில் தஹஜ்ஜுங்கிற வார்த்தைக்கு தூங்கி எழுதல், இஸ்தயக்கலமினல்ல இரவில் தூங்கி எழுதுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் தான் பெயர் மாறுபடுகிறதே தவிர இது அனைத்துமே ஒரே தொழுகை தான், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அன்வாந்தவர்களை இப்போ நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அப்போ அனைத்தும் தஹஜ்ஜத் என்றாலும் சரி, ஃபியாமுல் லைலான்னு சரி, தராவின்னு சொன்னால் தராவின்னு பெயர்வதற்கு காரணம் என்ன? தராவின்னு சொன்னோம்னா அது வந்து ஓய்வெடுக்கக்கூடிய தொழுகை, ரெண்டாக தொழுவோம், சலாம் கொடுத்து கொஞ்சம் ஓய்வெடுத்து அப்புறம் தொழுவோம். அப்போ இதற்காக இதை மையப்படுத்தி தான் தராவி ஓய்வெடுக்குதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அதற்கு பெயராக வந்திருக்கிறது. மாறாக இது தனித்தனி தொழுகை என்பதை குறிப்பிடுவதற்காக இது பெயர் சூடப்படவில்லை. மாறாக ஒரே தொழுகையை தான் இந்த காரணங்களை முன்னிறுத்தி பெயர்கள் மாறுபடுகிறதே தவிர இது தனி தொழுகை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள், இது எத்தனை ரக்காத் தொழுவது, இதுதான் பெரிய சர்ச்சனைக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைஹித 10 ரக்காத்தன் 11 ரக்காத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு அப்படி இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுத செய்தியும் உண்டு. அப்போ இரண்டு இணைத்து தான் நம்ம புரியணும். இன்றைக்கு தவீத் பேசக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக 11 ரக்காத்தை விட தொழக்கூடாது, அது பிதஅத் என்பதை போல பார்க்குறாங்க. அன்பார்ந்தவர்களை, இப்படி எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் அதை பிதஅத் என்று சொன்னதாக நாம் பார்த்த வரையில் கிடையாது. என்ன சொன்னால், இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவுதான் தொழ வேண்டும் என்று வரையறை செய்யவில்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை எப்படி நம்ம விளங்குதுன்னு சொன்னோம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க வந்து பார்த்தது அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வந்து அவங்க 11 ரக்காத் தான் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு மீறி ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கல, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவியுடைய வீட்டில் தங்குறாங்க. அன்றைக்கி தங்கியிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை 13 ரக்காத்துகள் தொழுவதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து 13 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதாக செய்தி தெளிவாக இருக்குது. இது வந்து சஹீஹ் முஸ்லிம் வந்து 2402வது செய்தியாக இருக்குது. அப்போ இதை வைத்து நம்ம எப்படி புரிவதுன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க அவ்வளோதான் பார்த்துருக்குறாங்க, அதுக்கு மீறி ரசூலுல்லாஹ் தொழுவது அவங்களுக்கு தெரியல, அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம அதுக்கு மேலே செய்தி இல்லை என்று முடிவெடுத்தால் அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு சொன்னால், அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சில செய்தியை வந்து தவறாக விளக்கியிருக்கிறாங்க. எப்படி சொன்னோம்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ததை வந்து அவங்க வந்து மேற்கொண்டு பார்க்கல, அப்போ தவறாக அவங்க முடிவெடுத்தாங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுது நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுத செய்தி பரவலாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க வந்து என்ன செய்யலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லுஹா தொழுகையை பார்க்கல, அப்படித்தான் முடிவெடுக்க முடியுமே தவிர லுஹா தொழுகை இல்லைன்னு முடிவெடுக்க முடியாது. அதே போல தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 11 ரக்காத்துகளுக்கு மேலாக தொழுத அந்த தொழுகையை அவங்க பார்க்கல, அவங்க பார்த்த வரைக்கும் 11 ரசூலுல்லாஹ் தொழுவதாக பார்த்துருக்குறாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்க பார்க்கலன்னு முடிவெடுத்தோம்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பன்மாந்தவர்களை இப்படியாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்தி நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 11 ரக்காத்துக்கு மேல் தொழக்கூடாது என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வந்து வடமையாக 11 தொழுவதாக நம்ம பார்க்கல. ஏன்னு சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 13 தொழுதுருக்குறாங்க. அந்த 11 ரக்காத்துக்கு குறைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத் தொழுத செய்தியும் இருக்குது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 9 தொழுதுருக்குறாங்க, 7 தொழுதாங்கன்னு இருக்குது, 5 தொழுதாங்கன்னு இருக்குது. அப்போ வந்து இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வதுன்னு சொன்னோம்னா, எல்லா செய்தியை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இதில் வந்து குறிப்பிட்ட வரையறை என்பது கிடையாது. எவ்வளோ வேணால் நம்ம தொழுகலாம் அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த செய்தி நம்ம பார்க்குறோம். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க இரவு தொழுகையை பற்றி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மஸ்னா நீங்கள் 2 தொழுங்கிறாங்க. அப்படி எவ்வளோ ரசூலுல்லாஹ் வரையறுக்கலை. இதா ஹஷீத சுபஹ ஃபலியூத்திர், அதாவது நீங்கள் சுபுடைய நேரம் வந்துவிடும் என்று 5 நாள், அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து இத்தராக முடித்துக் கொள்ளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்கள், இதில் வந்து இந்த எண்ணிக்கை என்பது வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தில் யார் நின்று வணங்குவாரோ அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ நின்று நம்ம வணங்கினாலும் எத்தனை ரக்காத் தொழுதாலும் அதுக்கு பொதுவான அனுமதி உண்டு என்பதை போல தான் பல செய்திகள் வருது. அப்போ அன்பார்ந்தவர்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் ரக்காத்தில் வரையறை கிடையாது. எவ்வளோ நம்ம தொழுகலாம், 1000 ரக்காத் தொழுகலாம், 100 தொழுகலாம், இதை வரையறை என்பது கிடையாது என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய பெரும்பான்மை அறிஞர்கள் ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கிறது. அதாவது இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்தித்காருடைய நூலில் சொல்கிறாங்க, அஜ்மஅல் உலமா அலா அல்லாஹ் ஹத்துன்,
இதுக்கு எந்த ஒரு ஹத்தும் இல்லை, எந்த வரையறையும் கிடையாது என்று தான் அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அன்பாந்தவர்களை அப்போ இதில் கியாமுல்லைனாலும் தஹஜத்துனாலும் தராவினாலும் ஒரே தொழுகையைத்தான் குறிப்பிடுகிறது. அதே போல் அதில் நம்ம குழம்பு தேவையில்லை. அதே போல் இந்த ரக்காத் என்பது இதில் அம்ருன் ஃபீஹி வாசிஉன், அறிஞர் பெருமக்கள் பரவலாக சொல்ல கருத்து என்ன, இதில் விசாலமாக இதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவும் நம்ம தொழுகலாம், இவ்வளவுதான் என்றும் அடித்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ரமலான் யார் அதிகமாக மன் காம ரமலான் ஈமான் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் அதிகமாக நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் எந்த சர்ச்சையும் இல்லாமல் இலவாக புரிந்து கொண்டு நம்முடைய அமலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை அடைந்து முறையாக நின்று வணங்கி பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.